ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு நம்ம கர்த்தருடைய நாளை குறித்து பார்க்க போகிறோம். கர்த்தருடைய நாள் என்கிற சொற்றொடர் பழைய ஏற்பாட்டில் 19 தடவையும் புதிய ஏற்பாட்டில் 4 தடவையும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாள் என்கிறது கர்த்தரின் மகா கோபாக்கினை நாள். கர்த்தருடைய நாளை குறித்து வேதாகமத்தில் குறிப்பிடும் போது சில வசனங்கள், அதாவது எசேக்கியேல் 13:5, யோவேல் 1:15 மாதிரியான வசனங்கள்ல அந்த தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்ட அந்த காலகட்டங்கள்ல கர்த்தர் பாபிலோன், அசீரியா மாதிரியான தேசங்களால அனுமதிக்க போகிற நியாய தீர்ப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இந்த சொற்றொடர் மிக முக்கியமா கடைசி காலங்கள்ல நிறைவேறக்கூடிய கர்த்தரின் நியாய தீர்ப்பை பிரதானமா சுட்டி காட்டுகிறது. நம்ம போன பைபிள் ஸ்டோரியில கடைசி நாட்களின் கால வரிசையை பார்த்தோம். அந்த கால வரிசையை திரும்ப ஒரு வாட்டி பார்க்கலாம். முதலாவதா ரகசிய வருகை, அப்புறமா அந்த கிறிஸ்துவன் 7 வருட உபத்திரவ காலம், அதுக்கப்புறமா ஏசு கிறிஸ்துவன் பகிரங்க 2ஆம் வருகை, ஏசு கிறிஸ்துவன் 1000 வருட அரசாட்சி, அதுக்கப்புறமா வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு, அதுக்கப்புறமா புதிய வானம் புதிய பூமி. இந்த கால வரிசையில கர்த்தருடைய நாள் என்கிறது ஏசு கிறிஸ்துவன் பகிரங்க 2ஆம் வருகையில நடக்க போகிற நியாய தீர்ப்பும் கர்த்தருடைய வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்பாக நடக்க போகிற நியாய தீர்ப்பையும் குறிக்குது. கர்த்தருடைய நாள் கர்த்தரின் மகா கோபாக்கினை நாள். இந்த மகா கோபாக்கினை நாளை குறித்து அவருடைய விசுவாசிகள் யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா அது நமக்கான நாள் இல்ல. அந்த நாள் ஏசு கிறிஸ்துவின் மூலம் இலவசமாக கிடைத்த மீட்பை உதாசீனப்படுத்தி அவரை விட்டு விலகி பாவ வழிகள்ல வாழ்ந்த மக்களுக்கான நாள். அந்த நாள்ல ஒவ்வொருத்தரும் அவங்க வாழ்நாள்ல செய்த ஒவ்வொரு காரியங்களுக்கும் கர்த்தர்கிட்ட கணக்கு ஒப்புவிக்க வேண்டியதா இருக்கும். இந்த உலகத்துல இருக்கிற நீதிபதிகள் கிட்ட ஒருவேளை ஒருத்தர் அவருடைய செல்வாக்கை வைத்து தண்டனையில இருந்து தப்பித்திடலாம். ஆனா கர்த்தரோ நீதி உள்ள நியாயாதிபதி. எந்த ஒரு பாவியும் அவர் கையில இருந்து தப்ப முடியாது. அந்த நாள்ல மேட்டுமையான கண்கள் யாவும் தாழ்த்தப்படும், மனுஷரின் வீராபம் தனியும். கர்த்தர் ஒருவரே அந்த நாளில் உயர்ந்திருப்பார். அந்த நாள்ல கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள் ஒவ்வொருத்தரும் அலறுவார்கள். அந்த நாள் சர்வ வல்லவரிடமிருந்து மகா சங்காரமாய் வரும். தேசத்தை பாழாக்கி அதன் பாவிகளை அதிலிருந்து அழிப்பதற்காக கர்த்தருடைய நாள் கொடூரமும் மூர்க்கமும் உக்கிர கோபமுமாய் வரும். அந்த நாளிலே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். பாவத்து நிமித்தம் உலகத்தையும் அக்கிரமத்து நிமித்தம் துன்மார்க்கரையும் அவர் தண்டித்து அகங்காரரின் பெருமையை ஒளிய பண்ணி கொடியரின் இடும்பை தாழ்த்துவார். கர்த்தருடைய நாள் வெளிச்சமாயிராமல் அந்தகாரமா இருக்கும். அந்த நாள்ல பராக்கிரமசாலி முதலாய் மனம் கசந்து அலறுவான். அந்த நாள் உக்கரத்தின் நாள், அது இக்கட்டும் இடுக்கமுமான நாள், அது அழிவும் பால் கடிப்புமான நாள், அது இருளும் அந்தகாரமுமான நாள், அது மப்பும் மந்தாரமுமான நாள். அந்த நாள்ல பூமியின் ராஜாக்கள் முதற்கொண்டு எல்லாரும் பர்வதங்களின் குகைகளிலும் கண்மலைகளிலும் ஒளிந்து கொண்டு அவைகளை பார்த்து, நீங்க எங்க மேல விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவரின் கோபத்துக்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய கோபாக்கினின் மகா நாள் வந்து விட்டது, யார் நிலை நிற்கக்கூடும் என்பார்கள். அந்த நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவர்களை தப்புவிக்க மாட்டாது. அவருடைய எரிச்சலின் அக்கினியால் தேசமெல்லாம் அழியும், தேசத்தின் குடிகளை எல்லாம் சடுதியாய் நிர்மூலம் பண்ணுவார். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும் போது கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடுதியாய் அவர்கள் மேல் வரும், அவர்கள் தப்பி போவதில்லை. கர்த்தருடைய நாளிலே வானங்கள் மடமட என்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி போகும், பூமியும் அதுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவு பயங்கரமான அந்த நாள் நம்மையும் திருடனை போல பிடிக்க கூடாதுன்னா நமக்கு இருக்கிற ஒரே தஞ்சம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவரை ஏற்றுக்கொண்ட அவருடைய விசுவாசிகள் ஒவ்வொருத்தருக்கும் இந்த கோபாக்கினை நாள் இல்லை. ஆனா அவரை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்களுக்கு அந்த நாள் மகா பயங்கரமான நாள். வெளிப்படுத்துதல் 22ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள்ல இயேசு சொல்றார், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த பைபிள் ஸ்டோரியில சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.